அந்த இயக்குனர், அந்த எடிட்டர், இந்த நடிகை ரோசி 3 பேரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். செல்லையா என்பவர் அங்கே கேரளத்தில் இருக்கக்கூடிய கதகளி ஆட்டத்தின் மீது பற்று கொண்டவர், நாடகத்தின் மீது பற்று கொண்டவர். இவர் சினிமா எடுக்க ஆசைப்படுகிறார். இவரிடம் 100 ஏக்கர் நிலம் இருக்கிறது. இந்த 100 ஏக்கர் நிலத்தை 5000 ரூபாய்க்கு விற்று சினிமா எடுக்க முயற்சி எடுக்கிறார். சினிமாவை எங்கே சென்று கற்றுக்கொள்வது என்று தெரிந்த பிறகு சென்னைக்கு வருகிறார். சென்னையில் சில மாதங்கள் தங்கி சினிமா சார்ந்த சில தொழில்நுட்பங்களை கற்கிறார். இது போதாது என்று பம்பாய்க்கு செல்கிறார். பம்பாயில் சென்று தன்னுடைய சினிமா சார்ந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார். அங்கே சில பயிற்சிகள் பெறுகிறார். பிறகு பயிற்சிகள் பெற்ற பிறகு அது சார்ந்த தொழில்நுட்பங்களை கற்ற பிறகு கேரளாவுக்கு வருகிறார். கேரளாவுக்கு வந்த பிறகு அவர் விகதகுமாரன் அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறார். விகதகுமார் என்ற தமிழில் அனாதை சிறுவன் என்று பெயர். இந்த படம் 1977 எடுக்கப்படுகிறது. நவம்பர் 1928ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 8ஆம் தேதி திரையிடப்படுகிறது. இந்த திரைக்கு அப்போது விளம்பரம் செய்யப்படுகிறது. பெருந்திரளான கூட்டம் வருகிறது. கூட்டம் படம் பார்க்கும்போது பி.கே. ரோசி அந்த கதாநாயகி, ஆக்சுவலி ராஜம்மா என்கின்ற பெண் சினிமாவுக்காக பி.கே. ரோசியாக மாற்றப்படுகிறாள். அந்த பி.கே. ரோசி கதாநாயகன் நடிக்கிற அந்த காட்சியில் கதாநாயகன் அந்த பெண்ணினுடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து முகர்ந்து பார்ப்பான். அப்போது அந்த தியேட்டரில் படம் பார்த்த அனைத்து பேரும் ஒரே கலவரம் செய்கிறார்கள். ஒரு புலட்சியின் தலையில் இருக்கிற ஒரு மலரை எடுத்து என் குலத்தில் இருக்கிற ஒரு உயர்ந்த ஜாதிக்காரன் எப்படி முகரலாம், ஆக இந்த சினிமா வேண்டாம் என்று அந்த திரையை கிழிக்கிறார்கள், அடித்து நொறுக்கிறார்கள். அந்த படத்தை பார்க்க வந்த அந்த இயக்குனர், அந்த எடிட்டர், இந்த நடிகை ரோசி 3 பேரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். அதோடு அந்த சினிமா வெளியிடப்படவில்லை. அன்று இரவு பி.கே. ரோசியுடைய வீடு கொளுத்தப்படுகிறது. அவர் தப்பித்து ஒரு லாரி டிரைவரோடு திருநெல்வேலிக்கு வருகிறார். அதுக்கு பின்னாடி கன்னியாகுமரியில் வாழ்கிறார். அந்த சினிமாவை எடுத்த அந்த இயக்குனரும் பொருளாதார நஷ்டம் ஏற்பட்டு கடைசி காலத்தில் ஒரு வார்த்தை இந்த நூலில் வருகிறது. ஒரு கட்டன் சாயா கொடுக்கப்பட்டது. கட்டன் சாயா கொடுக்கப்பட்ட பிறகு வீட்டில் சர்க்கரை இல்லை என்ற ஒரு வார்த்தையை அங்கே பயன்படுத்துவார்கள். அது மனதை மிகவும் நிகழக்கூடிய ஒரு செய்தி.